லாஜிக்கல் ரீசனிங்கில் பார்ட் 3 இது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்த்தோம்னா நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிற சம்ஸ் பார்த்துருப்போம். பார்ட் 2 வந்து பார்த்தோன்னா மிஸ்ஸிங் நம்பர் பார்த்துருப்போம். இப்போ பார்ட் 3 நம்ம ராங் நம்பர் பார்க்கலாம். ஸோ இதுக்கான கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அங்கே போய்ட்டு கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ முன்னாடி நம்ம வந்து போன குரூப் 4ல் நமக்கு எங்கே கொஸ்டின் இருந்தது அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர்லேருந்து கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்பர்லேயும் ராங் நம்பர்லேருந்தும் கொஸ்டின் எடுக்கலை. இப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் நிச்சயமாக ஒன்று நெக்ஸ்ட் நம்பரு இல்லை ராங் நம்பரு இதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு சம்மு நமக்கு கேட்பாங்க. ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த சம்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிச்சயமாக இங்கேருந்து நமக்கு ஒரு சம்மு கம்பல்சரியாக எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து ராங் நம்பரில் ஃபஸ்ட்டு ஒரு டைப் ஒன்று பார்க்கலாம். ஸோ க்யூப் பேஸ் பண்ணி ஒரு 3 சம்மு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட தொடரில் பொருந்தாத எண்ணை காண்க. ஸோ 8, 27, 64, 100, 125, ஒரு 216. ஸோ இப்போ பாருங்களேன், இந்த சீரீஸ் பார்த்தாலே நமக்கு தெரியுது. 2 க்யூப் பண்ணால் 8ன்னு தெரியும், 3 க்யூப் பண்ணால் 27, 4 க்யூப் பண்ணால் 64, அந்த 100 இருக்கட்டும் அப்படியே விடுங்க. 5 க்யூப் பண்ணால் 125, 6 க்யூப் பண்ணால் 216ன்னு தெரியும். ஸோ அப்போ இதில் எது அப்படின்னா, ஏன்னா 10 ஸ்கொயர் பண்ணால் தான் 100ன்னு தெரியும், அது மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அப்போ அதுதான் இதில் பொருந்தாத எண். ஸோ ரெண்டாவது ஒரு சம் ஒன்று பார்ப்போம். பின்வரும் தொடரில் தவறான எண்ணை தேர்வு செய்க. 2, 9, 28, 65, 126, 216, ஒரு 344. ஸோ இதை நீங்கள் பாருங்களேன். ஸோ 1 க்யூப் பண்ணி ப்ளஸ் 1 ஆட் பண்ணோம்னா 2. ஸோ 2 க்யூப் பண்ணி ப்ளஸ் 1னா 9, 3 க்யூப் பண்ணால் 27 ப்ளஸ் 1னா 28, 4 க்யூப் பண்ணுன்னா 64 ப்ளஸ் 1னா 65. அப்போ 5 க்யூப் பண்ணால் 125 ப்ளஸ் 1னா 126. அதேமாதிரி 6 க்யூப் பண்ணுன்னா 216 ப்ளஸ் 1னா 217ன்னு வரணும். ஆனால் அங்கே 216ன்னு இருக்குது, அதுதான் மிஸ்டேக்கு. அப்போ அதுதான் இதில் பொருந்தாத எண். ஸோ மூணாவது ஒரு சம்மு 1, 125, 8, 216, ஒரு 1000, ஒரு 343, ஒரு 729, ஒரு 100. ஸோ என்ற தொடர் வரிசையில் வந்து பார்த்தா பொருந்தாத எண் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 1 க்யூப் பண்ணால் 1 தான், 5 க்யூப் பண்ணால் 125, 2 க்யூப் பண்ணால் 8, 3 க்யூப் பண்ணால் 216, 10 க்யூப் பண்ணால் 1000, 7 க்யூப் பண்ணால் 343, 9 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 729. ஸோ 100ன்றது இதுலேயும் பொருந்தாத எண் தான். ஏன்னா 100 வந்து 10 வந்து ஸ்கொயர் பண்ணால் தான் 100ன்னு வரும். ஸோ அப்போ அதுதான் இதில் பொருந்தாததாக இருக்குது. ஸோ அதுதான் நமக்கான ஆன்சரு. ஸோ அடுத்ததாக வந்து ஸ்கொயர் பேஸ் பண்ணி ஒரு 3 சம் பார்க்கலாம். பின்வரும் எண்கள் வரிசையில் பொருந்தாத எண்ணை காண்க. ஸோ 1, 5, 14, 30, 50, 55, 91. ஸோ இதுவரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு டைப் பார்த்துருக்க மாட்டோம். இதுதான் இதில் வந்து ஃபஸ்ட்டில் பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து 1, 5ன்னு இருக்குதுங்களாங்க. ஸோ இப்போ வந்து பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணி, இது ஸ்கொயர் தான். ஸோ இப்போ 2 ஸ்கொயர் பண்ணி அந்த 1 ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணால் 5. ஸோ அதுக்கப்புறம் 3 ஸ்கொயர் பண்ணி அந்த 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 14ன்னு வரும். அப்புறம் மறுபடியும் 4 ஸ்கொயர் பண்ணி அந்த 14 ஆட் பண்ணோம் அப்படின்னா 30ன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறமா 5 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் ஒரு 30 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 ஸ்கொயர் பண்ணி 25 ப்ளஸ் ஒரு 30 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 55ன்னு வரணும். ஆனால் அங்கே 50ன்னு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே தப்பானதுனால மற்றது எல்லாமே தப்பாகிடும். ஸோ நமக்கான ஆன்சர்ன்றது 50 தான். ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான மெத்தட். இது நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ராங் நம்பர் சீரீஸில் மட்டும்தான் பார்ப்போம், வேறு எங்கேயுமே அந்த மாதிரி டைப் பார்க்க மாட்டோம். ஸோ 1, 144, 16, 25, 49, 81, 121, ஒரு 36, ஒரு 65. 80ல் பொருந்தாத எண் என்ன? ஸோ அந்தமாரி ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம பார்த்தோம்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 12 ஸ்கொயர் பண்ணால் ஒரு 144, ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 8 ஸ்கொயர் பண்ணால் 81, ஸோ 11 ஸ்கொயர் பண்ணால் 121, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. அங்கே 65ன்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா அது எந்த ஸ்கொயர்லையுமே வராது. ஸோ அதை எலிமினேஷன் பண்ணி தூக்குங்க, அதான் பொருந்தாது. ஸோ பின்வரும் தொடரில் தவறான எண்ணை கண்டுபிடி. 4, 5, 10, 18, 34, 59, 95. ஸோ இங்கே பாருங்கள், இதே மாதிரி மெத்தட் தான் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம். ஸோ 4, 5ன்னு வருதுங்களாங்க. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5ன்னு வந்துடுமா? அதேமாதிரி 2 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 5 ஆட் பண்ணுங்களேன், 4 ப்ளஸ் ஒரு 5 அப்படின்னா 9ன்னு வரணும். ஸோ அது தப்பு. ஸோ அடுத்தது பாருங்களேன், 3 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ்ஸு அங்கே நான் 9ன்னு வந்தது அப்படின்னா அப்போ 3 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் ஒரு 9 ஆட் பண்ணால் ஸோ 9 + 9 18. அப்புறமா 4 ஸ்கொயர் பண்ணி 18 ஆட் பண்ணிங்கன்னா 34ன்னு வரும். 5 ஸ்கொயர் பண்ணி ஒரு 34 ஆட் பண்ணிங்கன்னா 59ன்னு வரும். ஸோ இந்த சீரீஸ் வந்து கரெக்டாக போகுது. அப்போது நான் 2 ஸ்கொயர் பண்ணி 5 ஆட் பண்ணால் எனக்கு அங்கே 9ன்னு தான் வரணும், ஆனால் அங்கே 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பொருந்தாத எண். ஸோ இந்த மாதிரி டைப்பில் இங்கே மட்டும்தான் பார்த்துருப்போம். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வித்தியாசமாக இருக்கும் அந்த ஒரு மெத்தட் மட்டும். ஸோ சீக்வன்ஸை பேஸ் பண்ணி சில சம்ஸ் பார்த்துருவோம். ஸோ தொடரில் தனித்து தெரியும் எண்ணை காண்க. ஸோ அதாவது பொருந்தாத ஒரு எண்ணு தான் கேட்குறாங்க. 2, 3, 4, 4, 6, 8, 9, 12, 16. ஸோ பாருங்களேன், ஒரே மாதிரியான 2 நம்பர் வந்துக்குது, 4, 4.
ஸோ அப்போ கம்பல்சரி இது சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ 1 விட்டு 1 பாருங்களேன், 2 ஒரு 4. ஸோ என்ன நம்பர் ஆட் பண்ணிடுறாங்க, 2 ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா 4 அங்கே போனால் 6ன்னு இருக்குது. ஸோ அப்போ 4 கூட 2 ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 கூட 2 + ஒரு 2னா 4, 4 + ஒரு 2னா 6. அப்புறமா அந்த 6 கூட 4 ஆட் பண்ணிக்கிறாங்க. 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 10. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு 10ன்னு வரணும், ஆனால் 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 10 + அந்த 6 அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 16ன்னு சொல்லி வரும். ஆனால் நமக்கான அங்கே 10ன்ற வர இடத்துல பார்த்திங்கன்னா 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பொருந்தாதுன்னு. ஸோ இன்னொரு சீக்வன்ஸ் அப்படியே கீழே பாருங்களேன், 3 + ஒரு 4, இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 7ன்னு வரணும். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 8, அங்கே 7ன்னு வரணும். ஸோ 7 + வந்து ஒரு 4 ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 11ன்னு வரணும். ஸோ இந்த இடத்துல இங்கே ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பொருந்தாத எண் அப்படின்னு நம்ம பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து 9மே நமக்கு வருது. ஏன்னா அந்த தடவை 9 வரக்கூடாது, 10ன்னு வருது. ஏன்னா நம்ம இந்தமாரி ஆட் பண்ணோம் அப்படின்னா. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 8ன்றது ஒன்று வருது. இதில் எது முதல்ல இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தோம்னா 8 தான் இருக்குது நமக்கு பொருந்தாத எண்ணா. ஏன்னா அந்த 8 வரக்கூடாது, அந்த இடத்துல 7ன்னு வரணும். ஆனால் 8ன்ற ஆப்ஷன் நமக்கு கொஸ்டினில் கிடையவே கிடையாது. சாரி, அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு பொருந்தாத ஒரு எண்ணாக வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்குன்னா 9ன்னு இருக்குது. ஸோ அது நமக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் அதுதான் நம்ம ஆன்சராக இங்கே கொடுக்குறோம். ஸோ இது ஜஸ்ட்டு நம்ம ஆப்ஷனை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். 8 இருந்துச்சுன்னா அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டிக் பண்ணணும். ஸோ அடுத்ததாக செகண்ட் ஒரு நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். 125, 127, 130, 135, 142, 153, 165 எனும் வரிசையில் தவறான எண் காண்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து +2 +3 அப்படியே ஆட் பண்ண போகிறாங்க. ஒரு 125 + ஒரு 2 ஆட் பண்ணால் 127 வரும். 127 + ஒரு 3 ஆட் பண்ணோம்னா 130 வரும். 130 + ஒரு 5 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 135ன்னு வரும். ஸோ 135 + ஒரு 7 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 142ன்னு வரும். ஸோ 142 + ஒரு 11 ஆட் பண்ணிங்கன்னா 153ன்னு வரும். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 153 + ஒரு 13 ஆட் பண்ணோம் அப்படின்னா 166ன்னு வரணும். ஆனால் நம்ம கொஷினில் 165ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பொருந்தாத எண். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே ப்ரைம் நம்பரில் தான் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. 2, 3, 5, 7, 11, 13. ஸோ அப்போ 13 ஆட் பண்ணோம் அப்படின்னா 166ன்னு வரணும். கொஷினில் 125ன்னு இருக்குது. ஸோ அதுதான் இதில் பொருந்தாத எண். ஸோ அடுத்ததாக இன்னொரு சம்மு. பின்வரும் தொடரில் தவறான எண் தேர்வு செய்க. 10, 14, 28, 32, 64, 68, 132. ஸோ இப்போ பார்த்தோம்னா 10 கூட 4 ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 14 × ஒரு 2 பெருக்கணும்னா 28ன்னு வரும். மறுபடியும் 28 + ஒரு 4 ஆட் பண்ணிக்கிறாங்க, 32. மறுபடியும் ஒரு 2ஆல் பெருக்குனாங்கன்னா 32 × 2னா 64. அப்போ 64 + ஒரு 4னா 68. அப்போ 68 × ஒரு 2 பெருக்குனா நமக்கு ஆன்சர்டு வந்து பார்த்தோன்னா 8 2 16. அப்போ 136ன்னு சொல்லி வரணும். ஆனால் கொஸ்டினில் நமக்கு 132ன்னு இருக்குது. ஸோ அதுதான் இதில் பொருந்தாத எண். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா +4ஆல் ஆட் ஆகுது. அப்புறமா மறுபடியும் 2ஆல் பெருக்கிறாங்க, மறுபடியும் 4 ஆட் பண்ணுறாங்க, மறுபடியும் 2ஆல் பெருக்கிறாங்க. ஸோ அது அப்படியே கண்டினியூஷன் ஆகிக்கிட்டே போகுது. அப்படின்னு பார்க்கும்பொழுது 68 × 2ஆல் பெருக்குனா 136ன்னு வரணும். ஆனால் கொஸ்டினில் 132ன்னு இருக்குது. ஸோ அதுதான் இதில் தப்பு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷனை பேஸ் பண்ணி சில சம்ஸ் பார்த்துருவோம். கீழே உள்ள வரிசையில் தவறான எண்ணை காண்க. ஸோ 69, 55, 26, 13, 5. ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து 6 × 9 6 × 9 பெருக்குனிங்கன்னா வந்து 54ன்னு வருமாங்க. 54 + 1னா 55. அப்புறமா 5 × 5 25. 25 + 1னா 26. அப்போ 26 வந்து பார்த்திங்கன்னா 2 × ஒரு 6னா 12. 12 + 1னா 13. ஓகே, கரெக்டாக இருக்குது. அப்புறமா 1 × ஒரு 3னா 3 + ஒரு 1னா 4ன்னு வரணும். ஆனால் அங்கே 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இதில் தப்பு. 5 தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தப்பான எண் இதில். ஸோ பின்வரும் தொடரில் தவறான எண் தேர்வு செய்க. 1, 3, 10, 21, 64, 129, 356, ஒரு 777. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா 1 × 2 1 வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் பெருக்கி +1 ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ 1 × 2 + 1 3. 3 × 3 + 1னா 10. மறுபடியும் 10 × ஒரு 2 அப்படின்னா
20 20 + 1னா 21. ஸோ மறுபடியும் 3ஆல் பெருக்கி +1 ஆட் பண்ணுறாங்க. மறுபடியும் 2ஆல் பெருக்கி +1, மறுபடியும் 3ஆல் பெருக்கி +1. ஸோ அப்படின்னும் பொழுது 129 × ஒரு 3 நம்ம பெருக்கணும் அப்படின்னா +1 387, 387 + 1னா 388ன்னு வரணும். ஆனால் அங்கே ஆன்சர் 356ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதுதான் வந்து இதில் தப்பு. ஸோ இதில் தவறான என்னன்னு பார்க்கும்பொழுது 356. ஸோ 1 வந்து 2ஆல் பெருக்கிறாங்க, பெருக்கி +1. அதுக்கப்புறம் 3 வந்து பார்த்தோன்னா 3ஆல் பெருக்கிறாங்க, பெருக்கி +1. 10 மறுபடியும் 2ஆல் பெருக்கிறாங்க, பெருக்கி +1. ஸோ இந்தமாரி கொஞ்சம் மாறி மாறி வருது. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வரிசையில் எது தவறான எண்? 5, 11, 23, 47, 96, 191, 383. ஸோ இப்போ பார்த்தோம்னா 5 × 2 10, 10 + 1னா 11, 11 × 2 22, 22 + 1னா 23, 23 × 2னா 46 + 1னா 47, 47 × 2 + 1 அப்படின்னா வந்து 94 + 1னா 95ன்னு சொல்லிட்டு வரணும். ஆனால் நம்ம கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா 96ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இதில் தவறான எண். ஆன்சர் வந்து 96. ஸோ அடுத்த ப்ரைம் நம்பர் பேஸ் பண்ணி சில சம்ஸ் பார்த்தோம். பின்வரும் வரிசையில் பொருந்தாத எண்ணை தேர்வு செய்யும். ஸோ 3, 5, 7, 12, 17, 19ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் 3, 5, 7, 17, 19 இது எல்லாமே ப்ரைம் நம்பரு. ஆனால் 12 மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் பொருந்தாத எண். பொருந்தாததை எண்ணை தேர்வு செய்க. ஸோ 5, 2, 13, 29, 17, 8, 21. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதே தான். ஏன்னா 5ன்றது ப்ரைம் நம்பர் தான், 2ன்றதும் ப்ரைம் நம்பர் தான், 13 ப்ரைம் நம்பர் தான், 29 வந்து பார்த்தோன்னா ப்ரைம் நம்பர் தான், 17ம் ப்ரைம் நம்பர் தான். ஸோ 8, 21 இதில் பார்த்தோம்னா வந்து நமக்கு 8 இல்லை 21. ஏன்னா 8மே வந்து ப்ரைம் நம்பரில் வராது தான், 21மே ப்ரைம் நம்பரில் வராது தான். ஆனால் நமக்கு எதில் இங்கே ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 8 தான் இருக்குது, 21 கிடையாது. ஸோ அதனால் 8 இருக்கிறதுனால ஸோ அதை மட்டுமே நம்ம டிக் பண்ணிவிடுவோம். ஸோ அடுத்ததாக இன்னொரு சம் இருக்குது. கீழ்கண்ட 5 எண்களில் 4 எண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பண்பால் இணைந்து ஒரு குழுவாகிறது. அக்குழுவை சேராத எண் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஸோ 11, 13, 15, 17, 19. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 11 ப்ரைம் நம்பரு, 13மே ப்ரைம் நம்பர் தான், 15 விட்டுடுங்க, 17 ப்ரைம் நம்பர், 19மே ப்ரைம் நம்பர். ஆனால் 15 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ அப்போ அதுதான் இங்கே தவறான எண். ஸோ அடுத்ததாக டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி ஒரு சில சம்ஸ் பார்த்துருவோம். கொடுக்கப்பட்ட தொடரில் அமைந்த தவறான எண்ணை காண்க. ஸோ 190, 166, 145, 128, 112, 100, 91. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 190க்கும் ஒரு 166க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 24, 166க்கும் 145க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 21. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து 145க்கும் ஒரு 128க்கும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து 11 அப்படி வரும், 11ன்னு வருமா? ஸோ அடுத்ததாக வந்து 128க்கும் ஒரு 112க்கும் ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறமா நான் 100க்கும் 91, 112க்கும் 100க்கும் நான் டிஃப்ரென்ஸ் எடுத்தேன்னா 12. ஸோ 100க்கும் 91க்கு எடுத்திங்கன்னா 9. ஸோ செகண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தெளிவு இல்லை. ஸோ அடுத்த ஒரு லைனுக்கு நம்ம போகிறோம். ஸோ 24, 21க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா -3ன்னு வருது. அதே மாதிரி கடைசியாக அந்த 12க்கும் ஒரு 9க்கு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் -3ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ -3 -3ன்னு சொல்லிட்டு கண்டினியூஸ் ஆக போகுது அப்படின்னு நாமளாக தான் கெஸ் பண்ணுறோம். அது கரெக்டானு சொல்லிட்டு ஆன்சர் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ -3ன்னு போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து -3 தான் வரப்போகுது. இப்போ -3 ஒரு 21, -21ல் ஒரு -3 போச்சு அப்படின்னா அங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18ன்னு சொல்லிட்டு வரும். 18. அப்போ 18 ஒரு 145ல் 145ல் ஒரு 18 கழித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 127ன்னு சொல்லிட்டு அங்கே வரணும். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 128ன்னு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து அதை 127ல் ஒரு 15, ஏன்னா இப்போ மறுபடியும் பாருங்களேன், இங்கே -3 வந்துச்சுன்னா 18ல் ஒரு 3 போச்சு அப்படின்னா 15ன்னு இருக்கும். அப்போ 127ல் ஒரு 15 கழிச்சுன்னா 112ன்னு வரும். ஸோ மறுபடியும் ஒரு -3, 15ல் ஒரு -3 போச்சுன்னா 12ன்னு இருக்கும். 112ல் ஒரு 12 போச்சுன்னா 100ன்னு வரும். ஸோ -3னா அப்போ 12ல் ஒரு -3 போச்சுன்னா 9. அப்போ 100ல் 9 போச்சுன்னா 91. அப்போ இந்த சீக்வன்ஸ்ன்றது கரெக்டாக வருது, -3 வச்சு போடுற மாதிரி. அப்போது நமக்கு ஃபஸ்ட்டில் எங்கே மிஸ்டேக் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 127, அங்கே 128 வரக்கூடாது, அங்கே 127ன்னு சொல்லி வரணும். ஸோ அப்போ 128 தான் நமக்கு இதில் பொருந்தாத எண்.
ஸோ அடுத்ததாக இன்னொரு சம்மு 156 168 182 ஒரு 208 என்பதில் பொருந்தாத எண் என்ன? ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு ஏன்னா நமக்கு ஒரு நிறைய நம்பர் இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் அந்த சீரியஸை வச்சு நம்ம. ஆனால் ஒரு 4 நம்பர் 3 நம்பர் கொடுத்துட்டாங்கனாலே நம்ம கண்டுபிடித்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும் நமக்கு வேல்யூஸு. இப்போ 156 ஒரு 168 இப்போ இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 12ன்னு வரும். 168க்கும் 182க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 14ன்னு வரும். 182 ஒரு 208 பார்த்தோம்னா 26ன்னு வரும். வேறு என்ன நம்ம இதுக்கு பண்ணுவோம்? இது ஸ்கொயரில் வருமா? வராது. க்யூப்பில் வருமா? வராது. மல்டிப்ளிகேஷனை பார்த்தாலுமே இதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா வந்து ஆடிங் சீரீஸில் இது கிடையாது. ஸோ அப்புறமா டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்த்தாகணும். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 156 இதுக்கு பார்த்தோன்னா 12ன்னு வருது. அடுத்து ஒரு 2 ஆட் பண்ணுறாங்க 14 வருது. சரி அடுத்து ஒரு 2 ஆட் பண்ணியிருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா 14 ப்ளஸ் ஒரு 2 ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே 16ன்னு வரப்போகுது. அப்போ அங்கே 208 வரக்கூடாது. ஸோ அதுதான் நம்ம ஆன்சர்னு சொல்லி டிக் பண்ணியிருப்போம். ஆனால் இது அந்தமாதிரி கிடையாது. இதனால தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் நிறைய நம்பர்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நமக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணதுக்கு. ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஆனால் நமக்கு டிஎன்பிஎஸ்சி கீ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 168ன்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 182 208 கழிச்சோம் அப்படின்னா 26ன்னு சொல்லிட்டு வரும். அதேமாதிரி 156 ஏன்னா நான் இது 1 விட்டு 1 ஸோ சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி நான் செக் பண்ணுறேன் இதுக்கு. அப்போ 186 ஒரு 182 அதுக்கு கழிச்சோம் அப்படின்னா வந்து எனக்கு 26ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ இதுக்கு 26ன்னு வருது. அப்போ 182 208 அதுக்குமே 26ன்னு வருது. அப்போ நடுவில் இருக்கிற அந்த 168 தூக்கிடுங்களேன். ஸோ அது பொருந்தாது என்ன நினச்சி அதை விட்டுட்டிங்க அப்படின்னா அப்போ 156 182 208. ஸோ இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 156 182 இதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 26. அப்போ 182க்கு ஒரு 208க்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 26. அப்படி 26 ஆட் ஆகிட்டே போகுது. ஆனால் அந்த 168ன்றது கொஞ்சம் அங்கே நடுவில் தப்பாக இருக்குது. ஸோ அதுதான் பொருந்தாத எண். ஸோ பின்வரும் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட எண்ணை தேர்வு செய்க. 4 9 19 39 79 149 319. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதேமாதிரி ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸாக எடுத்துருவோமே. 4ல் ஒரு 9 போச்சு அப்படின்னா 5. ஸோ 19ல் ஒரு 9 போச்சுன்னா 10. 39ல் ஒரு 19 போச்சுன்னா 20. 79ல் ஒரு 39 போச்சுன்னா 40. ஸோ அப்படியே இதுவரைகள் எடுத்து வச்சுப்போமே. ஸோ அடுத்து பாருங்கள் இது நம்ம இதுலேருந்து எதனாவது கொஞ்சம் ஒரு கன்க்ளூஷன் வருதுன்னு பாருங்கள். 5 10 20 போகுது. அப்போ 2ஆல் பெருக்கிட்டே போகிறாங்க. ஸோ அப்படி 2ஆல் பெருக்கிட்டே போகிறாங்க அப்படின்னா 5 × 2 10 10 + 1 19ன்னு வருது. அப்புறமா வந்து பார்த்தோன்னா 20 × ஒரு 2 ஸோ 40 40 + ஒரு 39 ஆட் பண்ணால் 79. அப்புறமா 80 × ஒரு அப்போ இருங்க 79 + ஒரு 80 நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா 14 15 அப்போ 159 வரணும். 79 ஒரு 80 ஆட் பண்ணோம்னா 159ன்னு வரணும். ஆனால் கொஸ்டினில் நமக்கு 149ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இதில் பொருந்தாத எண். ஸோ அடுத்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். 3, 8, 15, 24, 34, 48, 63 என்ற தொடரில் தவறான எண்ணை காண்க. ஸோ 15 24 34 48. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா அங்கே 34. ஸோ அதை இப்போ பார்த்தோம்னா 3 8 15 24. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்துருமே. 3ல் 8 போச்சுன்னா 5, 8ல் 15 போச்சுன்னா 7, 15ல் 24 போச்சுன்னா 9. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 7 9ன்னு வருது. ஸோ இது மேக்ஸிமம் நமக்கு டிஃப்ரென்ஸில் வரத்தில் எல்லாமே வந்து ஆட் நம்பராக தான் இருக்குது. ப்ரைம் நம்பர் கொஞ்சம் ரேராக தான் வருது. நெக்ஸ்ட் நம்பர் சீரீஸை தவிர்த்து நமக்கு மிஸ்ஸிங் நம்பராக இருக்கட்டும் ராங் நம்பராக இருக்கட்டும் மேக்ஸிமம் ஆட் நம்பர் தான் கொடுக்குறாங்க நமக்கு டிஃப்ரென்ஸில். ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு அப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 11 வரப்போகுது. அப்போ 24 ஒரு 11 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 35ன்னு வரணும். ஆனால் அங்கே 34ன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் தவறான எண். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் வேறு ஒரு டைப்பில் கூட பார்க்கலாம். 2 ஸ்கொயர் பண்ணி -1 பண்ணால் 4. அதேமாரி 3 ஸ்கொயர் பண்ணி -1 பண்ணால் 8ன்னு வரும். 4 ஸ்கொயர் பண்ணி -1 பண்ணால் 15ன்னு வரும். 5 ஸ்கொயர் பண்ணி -1 பண்ணால் 24ன்னு வரும். 6 ஸ்கொயர் பண்ணி -1 பண்ணால் 35ன்னு வரணும். ஆனால் அங்கே 34ன்னு இருக்குது. அதுதான் தவறான எண். ஸோ பின்வரும் வரிசையில் தனிப்பட்ட எண்ணை தேர்வு செய்க. ஸோ 6 11 21 41 81 171 321 ஒரு 641. ஸோ இதுக்கான வித்தியாசத்தை பார்த்துருமே. 6 11ல் 6க்கும் 11க்குமான வித்தியாசம் பார்த்தோம்னா 5. அதே 11 21க்குமான வித்தியாசம் பார்த்தோம்னா 10. ஸோ 21க்கும் 41க்கு வித்தியாசம் 20. ஸோ இப்போ பார்த்தோம்னா 5 10ன்னு ஸோ 2ஆல் மல்டிபிள் ஆகிட்டே போகுது. அப்போது 20 + ஒரு 21 41 கரெக்டாகுது. அடுத்தது 40 வரப்போகுது. 40 ஒரு 41 ஆட் பண்ணால் 81. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 81 ஒரு 80 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 161 வரணும். ஆனால் கொஸ்டினில் 171 இருக்குது. ஸோ அதுதான் இதில் பொருந்தாத எண். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா
இது கொஞ்சம் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனில் வந்தாலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ 5,7.5 11.25 17.5 29.75 50, 91.25. ஸோ பின்வரும் எண் தொடரில் ஒரு எண் தவறாக உள்ளது. தவறான எண்ணை காண்க. ஸோ அந்த சீரிஸ் எடுத்து எழுதிட்டோம். ஸோ நம்ம இதுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா மல்டிப்புளில் போவோம் நமக்கு ஃப்ராக்ஷன் இருந்தாலே. ஸோ மல்டிப்புளில் இதுக்கு வாய்ப்பு கம்மி தான். சரி, நம்ம ஃப்ராக்ஷனே பார்த்துருவோம், டிஃப்ரென்ஸை பார்த்துருவோமே. ஸோ வந்து 7.5 ஒரு 5 போச்சுன்னா 2.5, 11.25 7.5 போச்சுன்னா 3.75, அப்புறமா 6.25 அதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா, ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா 12.25 வருது. இப்போ இதுலேயும் எனக்கு ஒரு சரியாக ஒரு ஐடியா கிடைக்கல. ஸோ அடுத்தது மறுபடியும் கீழே நான் டிஃப்ரென்ஸுக்கு போகிறேன். இதில் பார்த்தோம்னா 1.25, மறுபடியும் இதுக்கு பார்த்தோம்னா 2.50 வருது. ஸோ அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா 1.25 2ஆல் பெருக்குனிங்க அப்படின்னா 2.50 வரும். ஸோ அதை மறுபடியும் 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 5 வரும். நமக்கு வந்து 5.00 வரும். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 11.25 வரும். அப்போ 11.25 நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 28.75 சொல்லி வரணும். ஆனால் நமக்கு கொஸ்டினில் 29.75 இருக்குது. ஸோ அதுதான் இதில் தவறான எண். பின்வருவனவற்றுள் பொருந்தாதது எது? ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. 9, 12, 15, 3, 4, 5, 5, 12, 13, 6, 7, 14. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எது பொருந்தாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பொறுத்தவரைக்கும் நம்ம அப்படியே ஆட் பண்ணுவோமே. 15, 12 ஒரு 9 ஆட் பண்ணிங்கன்னா 36 சொல்லிட்டு வருது. அதேமாரி 3, 4 ஒரு 5 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 12 சொல்லி வருது. மூணாவது ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி 5, 13, 12 ஆட் பண்ணால் 30. நாலாவது ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா 6, 7 ஒரு 4 ஆட் பண்ணால் 17 வருது. ஸோ இதுங்க எல்லாமே நமக்கு ஈவன் நம்பரில் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 ட்ரையாங்கிளோட வேல்யூஸு. நாலாவதாக வரக்கூடிய அந்த ட்ரையாங்கிளோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா ஆட் நம்பரில் இருக்குது. ஸோ அதனால் அதுதான் இதில் பொருந்தாதது. தொடர்பற்ற எண் இணையை கண்டறிவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பரில் இருக்குது. ஏன்னா 23 ப்ரைம் நம்பர் தான், 29 ப்ரைம் நம்பர் தான், 13 ப்ரைம் நம்பரு, 17 ப்ரைம் நம்பரு, 3 ஒரு 5 ப்ரைம் நம்பர் தான். ஆனால் 19 ப்ரைம் நம்பர் தான். 25ன்றது அது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ அப்போ 19 ஒரு 25 இதுதான் இதில் பொருந்தாத எண். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது 2 நம்பர் சீரீஸில் பார்ப்போம். ஸோ அங்கே ஸ்பேஸ் இல்லாதனால இந்த சம் இங்கே வந்திருக்கு. ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள உத்திகளை கொண்ட இரு தொடர்களில் டியின் மதிப்பு காண்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் சீரீஸில் வரக்கூடிய சம் இது. 5, 13, 29, 61, 125, 253. ஸோ 7ன்னு கொடுத்துட்டு ஏபிசிடின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நமக்கு தேவை டின்ற இடத்துல என்ன வேல்யூ வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சம்மை வந்து பார்த்தோம்னா 5 × 2 10 + ஒரு 3 ஆட் பண்ணால் 13. 13 × ஒரு 2 பெருக்கணும் அப்படின்னா வந்து 26 + ஒரு 3னா 29. ஸோ அப்போ 29 × ஒரு 2னா 58 + ஒரு 3 அப்படின்னா 61. ஸோ அப்போ ஆக மொத்தத்தில் 2ஆல் பெருக்கிறாங்க ப்ளஸ் 3 ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதேமாதிரி 7க்குமே பண்ணுமா. 7 × 2 14 + ஒரு 3னா 17. அதுக்கப்புறம் 17 × ஒரு 2னா 34 + ஒரு 3னா 37. 37 × ஒரு 2னா 74 + ஒரு 3னா 77. 77 × 2னா 154 + ஒரு 3னா 157. ஸோ நமக்கு தேவை டிக்கு தானே வேல்யூ கேட்குறாங்க. அப்போ டிக்கு நேரில் வந்து பார்த்திங்கன்னா 157 வந்துடும். ஸோ அதுதான் நமக்கான ஆன்சரு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 2 நம்பர் சீரீஸு. ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 1, குரூப் 2 இந்த மாதிரிலாம் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி டைப்பில் கொஷின்ஸு எக்கச்சக்கமாக வந்திருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இப்போது கீழே கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட உத்திகளுடன் கூடிய இரு தொடர்களில் ஈயின் மதிப்பு காண்க. ஸோ ஈன்ற இடத்துல என்ன நம்பர் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 6, 18, 36, 108, 216, ஒரு 648. ஸோ 2. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த சீரீஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 6 கூட என்ன பெருக்கியிருக்காங்க. 6 3 18, 18 × 3 18 × 3 36 வராது. 18 × 2 36. மறுபடியும் வந்து 2ஆல் பெருக்குங்க. 36 × 2 பெருக்குனா வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஏன்னா 12ன்னு வந்துடும். வேறு ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3ஆல் பெருக்கியிருக்காங்க. 6 3 18. அப்புறமா 2ஆல் பெருக்கியிருக்காங்க. 36ன்னு வந்துச்சு. இப்போ மறுபடியும் 3ஆல் பெருக்கணும். ஸோ 6 3 18, மீதி 1 9, ஒரு 1 ஆட் பண்ணோம்னா ஸோ 108.
அப்போ ஃபஸ்ட்டு 3ஆல் பெருக்கியிருக்காங்க, அடுத்து 2ஆல் பெருக்கியிருக்காங்க, மறுபடியும் 3ஆல் பெருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரியே செகண்ட் சீரிஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோமா? ஸோ 2 × 3னா 6, 6 × 2னா 12, 12 × 3னா 36, 36 × 2னா 72, 72 × ஒரு 3னா 216. ஸோ நமக்கு தேவையானது ஈக்கான மதிப்பு. ஸோ ஈக்கான மதிப்புன்னும் போது 216. ஸோ செகண்ட் கொஷின் இதிலே ஒன்று. 4, 3, 16, 9, 256 ஒரு 81. ஸோ செகண்ட் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா 6 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏபிசிடின்னு சொல்லி கொடுத்தாச்சு. நமக்கு டியோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 4, 3 அதுக்கப்புறம் என்ன ஒரு நம்பரு குறையுது, மறுபடியும் ஒன்று அதிகரிக்குது. ஸோ இது வந்து சீக்வன்ஸ் மாதிரியே பார்த்துப்போமே. ஸோ 4 × 4னா 16, அதை 1 விட்டு 1 பாருங்களேன். 4 × 4னா 16, 16 அதாவது இது அப்படியே ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 16 ஸ்கொயர் பண்ணால் 256. ஸோ அப்படியே போதுங்களா? அதேமாதிரி பாருங்கள், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். அப்போ 9 ஸ்கொயர் பண்ணால் 81 தெரியும். அப்போ இங்கே பாருங்கள், அப்போ 6 ஸ்கொயர் பண்ணி நமக்கு தேவை வந்து டியோட மதிப்பு தான். அப்போது 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 36 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1296. ஸோ அப்போ அதுதான் வரும் 1296. ஸோ ஃபஸ்ட்டு சீரீஸ் பார்த்தோம்னா அதே தான் 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி போயிருக்கு. ஸோ அதேமாரி பார்த்தோம்னா இங்கே ஏன்ற இடத்துல நமக்கு வேல்யூ என்ன வரும் அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியல. மேலே வந்து பார்த்தோம்னா 4. ஸோ அதுலேருந்து ஒரு நம்பர் குறைஞ்சி 3 வந்துக்குது. ஒரு வேளை வந்து சியோட மதிப்பு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? மேலே பாருங்கள் 4, அதுக்கப்புறம் 3 வந்துக்குது. அப்போ இங்கே 6னா அதுக்கப்புறம் 5ன்னு வரணும். ஸோ அப்போ 5ன்னு வந்துச்சுன்னா 5 வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25. ஸோ அப்போ இங்கே சின்ற இடத்துல 25ன்னு வரும். அப்புறமா வந்து ஸோ நமக்கு தேவை டி தான் கேட்குறாங்க. ஸோ 6 ஸ்கொயர் பண்ணால் 36. அப்போ 36 ஸ்கொயர் பண்ணோம்னா 1296. ஸோ கீழே கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட உத்திகளுடன் கூடிய இரு தொடர்களில் டியின் மதிப்பு காண்க. 7, 15, 31, 63, 127, ஒரு 225. ஸோ 4 ஏபிசிடி அப்படி கொடுத்துட்டாங்க. நமக்கு தேவை டியோட மதிப்பு கேட்குறாங்க. ஸோ இந்த சம்மு வந்து பார்த்தோம்னா வந்து 7 × 2 14 + 1 15, 5 × 2 30. அப்போ 30 + 1 31, 31 × 2னா 62 + 1னா 63. ஸோ அப்போ 2ஆல் பெருக்கி 1 ஆட் பண்ணிட்டே போகிறாங்க. அப்போ நமக்கு தேவை டியோட மதிப்புன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 4 × 2னா 8, 8 + 1னா 9. அப்போ 9 × 2 18, 18 + 1னா 19, 19 × ஒரு 2னா 38 + 1 அப்படின்னா 39, 39 × ஒரு 2 அப்படின்னா 78 + 1னா 79. ஸோ நமக்கு தேவை டியோடது 79. அதான் ஆன்சரு. ஸோ இன்னொரு சம்மு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட உத்திகளுடன் கூடிய இரு தொடர்களில் ஈயின் மதிப்பு காண்க. ஸோ 7, 13, 29, 53, 113, 217. ஸோ 5 ஏபிசிடின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஈயோட மதிப்பு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த சம்மு பார்த்தோம்னா வந்து 7 × 2 14. சரி 14ல் 1 கழிச்சிட்டாங்கன்னே வச்சுக்கிறேன்னே நான் 13. அப்போ 13 × ஒரு 2ஆல் நான் பெருக்கிறேன் அப்படின்னா வந்து 26ன்னு வருமா? 26 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு 29 வரும்? 3 ஆட் பண்ணிக்கிறாங்க. சரி 3 ஆட் பண்ணால் 29ன்னு வரும். சரி 29 × ஒரு 2ஆல் பெருக்கிறேன் அப்படின்னா வந்து 18க்கு 8 மீதி 1 4னா ஸோ 58ன்னு வருமா? ஆனால் இது திடீர்னு பார்த்தீங்கன்னா 53 நம்பர். அப்போ 58ல் வந்து ஏதோ கழிச்சிருக்காங்க. அப்போ 5 நான் கழிச்சேன் அப்படின்னா வந்து 53 வருமா? ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 1 கழிச்சிருக்காங்க, அப்புறம் +3 ஆகுது, -5 ஆகுது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா +7. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ் எல்லாமே அப்படியே நமக்கு வந்து கொடுத்துட்டே வராங்க. 1, 3, 5, 7ன்றது ஒரு ஆட் நம்பர் சீரிஸ் தான் அப்படியே வருது. ஆனால் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுறாங்க, அடுத்தது ஆட் பண்ணுறாங்க, அடுத்தது மைனஸு, அதுக்கு அடுத்தது ப்ளஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த செகண்ட் சீரீஸுக்கு வந்து ஃபாலோ பண்ணி பார்ப்போம். 5 × 2 10, 10ல் 1 போச்சுன்னா 9. அப்போ 9 × 2னா 18, 18 + ஒரு 3 அப்படின்னா 21, 21 × 2 அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 42 - 5 பண்ணால் 37ன்னு வருமா? 37 × ஒரு 2 பெருக்குனிங்க அப்படின்னா 4 1 6னா ஸோ 74ன்னு வரும். 74 + ஒரு 7 அப்படின்னா 81ன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் நமக்கு தேவை வந்து ஈயோட மதிப்பு தான் கேட்குறாங்களா? அப்போ 81 × 2
பெருக்கணும் அப்படின்னா வந்து 2 8 2 16 வேணுமா, அப்போ 162ன்னு வரும். 162ல் 9 போச்சு அப்படின்னா 153 ஒரு ஆன்சரு. ஸோ இதில் கொஞ்சம் ஞாபகம் நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா 1 3 5 7 ஸோ 9 எல்லாமே ஆட் நம்பர் சீரீஸில் வருது. ஆனால் ஃபஸ்ட்டு மைனஸு, செகண்டு ப்ளஸ்ஸு, அதுக்கடுத்து மைனஸ், அதுக்கடுத்து ப்ளஸ் அப்படின்ற மாதிரி போகுது. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் 153. ஸோ இன்னொரு சம் இதில் இருக்குது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட உத்திகளுடன் கூடிய இரு தொடர்களில் சியின் மதிப்பு காண்க. ஸோ 7 24 10 33 14.5 46.5 11 ஏபிசிடின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் வருது. இது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ 7 × 2 பேருக்குன்னா வந்து வரலை, ஏன்னா 24 போயிடுச்சு. ஏன்னா ஒன்று அதிகரிக்குது, ஒன்று கம்மியாகுது. சரி, 7 + ஒரு 3னா 10, 10 ப்ளஸ்ஸு என்ன நம்பர் கொடுத்தா வந்து 14.5ன்னு வரும், 4.5ன்னு கொடுத்தா. ஸோ அப்போ இது வேணாம். அப்போ 24 + ஒரு 33னா கூட வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதுவுமே வந்து வேல்யூஸ் வந்து வேறு எங்கேயா போகுது. ஸோ வேறு ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, வேறு என்ன பெருக்கலாம். 7 × 3னா 21 + ஒரு 3, ஸோ 24ன்னு வருது. அப்புறமா பார்ப்போம். அப்போ 24 × ஒரு, ஏன்னா நம்பர் வந்து அங்கே குறையுது. அப்போ வேறு ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா 24 2ஆல் வகுத்துருக்காங்க, வகுத்துட்டு -2 பண்ணியிருக்காங்க. ஸோ 24 2ஆல் அடித்தோம்னா 12, 12 ஒரு 2 போச்சுன்னா 10. ஸோ மறுபடியும் அதேமாரி 10 × 3 பெருக்கி ப்ளஸ் ஒரு 3 ஆட் பண்ணால் 33. அந்த 33 2ஆல் அடித்து -2 பண்ணாங்க அப்படின்னா 14.5ன்னு வரும். ஸோ இந்த சீரிஸ் அப்படியே கண்டினியூஷன் ஆகும் போது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சீரிஸ்க்கு அதேமாதிரி போட்டுருவோம். ஏன்னா சியோட மதிப்பு தான் கேட்குறாங்க. ஒரு 2 ஸ்டெப்பு போட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். இது 11 × ஒரு 3 + ஒரு 3, அப்போ 33 + ஒரு 3னா 36. 36/2ஆல் அடித்தோம்னா ஸோ 18ன்னு வரும். 18ல் 2 போச்சு அப்படின்னா 16ன்னு வரும். பி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சிக்கு தான் 16 × ஒரு 3னா + ஒரு 3, 48 + ஒரு 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 51. அதான் ஆன்சர் நமக்கு. கீழே கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட உத்திகளுடன் கூடிய இரு தொடர்களில் சியின் மதிப்பு யாது? 2 9 30 105 436 2195 3 ஏபிசிடின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 × ஒரு 2 × 2 க்யூப் பண்ணால் 8. சரி, 8 + 1னா சரி. அப்புறமா வந்து பார்த்தா 9 அதேமாரி இதை க்யூப் பண்ணாலும் இதெல்லாம் ஆன்சர் வராது. ஸோ நம்ம கெஸ் பண்ணுறது தப்பு. 2 × 4னாலும் 8 தான். அதுக்கப்புறம் 9 × ஒரு 4 நாள் 36. ஸோ அது கூட வராது. ஸோ மேக்ஸிமம் வேறு ஏதோ ஒரு ஐடியா தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ பார்த்தோம்னா 2 × 1 + 1 × 7 பெருக்கணும் அப்படின்னா 2 + ஒரு 7 ஆட் பண்ணிங்கன்னா 9ன்னு வந்துடுமா? இப்போ ஏன் இங்கே நான் 7 எடுத்தேன் அப்படின்னா, நீங்கள் பார்க்கணும் 2ல் ஒரு 9 கழிச்சிட்டோம் அப்படின்னா 9ல் ஒரு 2 போயிடுச்சு அப்படின்னா 7ன்னு வருதா? ஸோ அதனால் அங்கே நான் 7ன்னு சொல்லி எடுத்திருக்கேன். 2 × 1 + 1 × 7 ஸோ பெருக்கணும் அப்படின்னா 9ன்னு வந்துடுச்சா? சரி, இப்போ அப்படியே செகண்ட் சீரிஸ் ஒன்று பார்ப்போம். 9 × 2 ப்ளஸ்ஸு அடுத்ததாக, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 1ஆல் பெருக்கிறோம், அப்புறமா 2ஆல் பெருக்கிறோம். ஸோ 2 × 7ல் அதுக்கப்புறமா 1 கழிச்சா அப்படின்னா 6. ஸோ 2 × 6. ஸோ இப்போ இது பெருக்குனிங்கன்னா 12 + ஒரு 18 ஆட் பண்ணிங்கன்னா 30ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்களேன், மறுபடியும் வந்து ஸோ இதே மாதிரி தான் இந்த சீரிஸ் வந்து கண்டினியூஷன் ஆகிட்டே போகும். ஸோ நமக்கு தேவை வந்து செகண்ட் சீரிஸ் தானே. ஸோ அதுக்கு போயிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ 3 × 1 + 1 × 7 பெருக்குன்னா 10. 10 × 2 ப்ளஸ்ஸு 2 × 6. இப்போ 2 ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1ஆல் பெருக்கிறேன், அடுத்து 2ஆல் பெருக்கிறேன், அடுத்து 3ஆல் பெருக்கிறேன். ஸோ இது அப்படியே கண்டினியூஷன் ஆகினே வரும். ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ன்றது நம்ம கொடுத்துக்கிற வேல்யூ தான் எடுத்துக்கிறோம். அந்த 7ன்றது ஏன்னா நான் அது 2க்கும் 9க்கும் வித்தியாசத்தை பார்த்தேன், அங்கே 7ன்னு கிடச்சிது. ஸோ அதனால் அந்த 7 இங்கே கொடுக்குறேன். நம்மளாம் எடுத்துகிட்டு வரல, அங்கேருந்து கழிச்சு பார்க்குறோம், அதனுடைய டிஃப்ரென்ஸ் 7ன்னு தெரிஞ்சது. அதனால் அங்கிட்டு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் 7க்கு அப்புறமா அதிலிருந்து ஒரு நம்பராக குறைச்சிட்டே வரும். 10 × 2 20 + ஒரு 12 அப்படியே கூட்டினீங்கன்னா 32. 32 × ஒரு 3 + ஒரு 3 × 5. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா பெருக்கி 111 வரும். அதுதான் நமக்கான ஆன்சரு. ஸோ அடுத்ததாக கோடிங் டிகோடிங்கில் நம்பர் சீரிஸை பேஸ் பண்ணி சில சம்ஸ் பார்த்துருவோம். ஸோ அடுத்து வருவது என்ன? a, a² + 1, ஒரு 2 ப்ராக்கெட்டு a² + 1 ஸ்கொயரு + 1. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, அப்புறமா அது ஸ்கொயர் பண்ணி +1 ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா அந்த a² + 1 வந்து பார்த்திங்கன்னா ஏ தான், அதாவது அந்த ஹோல் டைமே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஸ்கொயர் பண்ணி +1 ஆட் பண்ணுறாங்க. இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா 3வது ஒரு டேர்ம், அது மொத்தமாகவே ஏன்னு எடுத்துக்கோங்க.
அதுக்கு ஒரு ஸ்கொயர் பண்ணி +1 மட்டும் சேர்த்துக்குங்க அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் பாருங்களேன். A² + 1 ஹோல் ஸ்கொயரு + 1 அதுக்கு மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்கொயர் வந்துருக்குதா? ஓகே. அப்புறமா +1 வந்துருக்குதுங்களா? ஸோ அதான் நமக்கு தேவையான ஆன்சரு. அது மொத்த டேர்மும் ஏ தான், அதுக்கு ஸ்கொயர் பண்ணி +1 சேர்க்குறாங்க. அப்படியே வந்து அந்த சீரிஸ் கண்டினியூஷன் ஆகுது. ஸோ அடுத்து வருவது என்ன? ஒரு கொஸ்டின் மார்க்கு, ஒரு அட்டு சிம்பிளு, ஒரு ஆச்சரிய சிம்பிள் போட்டிருக்காங்க ப்ளஸ்ஸு. ஸோ அதே மாதிரி அந்த சீரிஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வரக்கூடியது பார்த்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கே உங்களுக்கு எதனா கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அட்டை கொடுத்துருக்காங்க, ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்களா, அந்த கொஸ்டின் மார்க் தூக்கி என்ன பண்ணிக்கிறாங்க, கடைசியாக எழுதியிருக்காங்க. ஸோ அப்புறமா மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே ஆர்டராக எழுதியிருக்காங்க. கொஷின் மார்க் தூக்கி கடைசியாக போட்டாங்க, மறுபடியும் அட்டு தூக்கி கடைசியாக போட்டாங்க, ஆச்சரிய குறியிலேருந்து அப்படியே எழுதுகிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க, மறுபடியும் வந்து அந்த ஆச்சரிய குறியை தூக்கி கடைசியாக போட போகிறாங்க. போட்டு அப்படி நமக்கு ஆச்சரிய குறி எங்கே கடைசியாக வருதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சிக்கு வருது, டிக்கு வருது. ஸோ அப்புறமா வந்து பார்த்தோன்னா ஆச்சரிய குறி தூக்கி கடைசியாக போட்டால் அப்போ ப்ளஸ்ஸு ஒரு கொஷின் மார்க்கு அட்டுன்னு வரணும். ப்ளஸ்ஸு கொஷின் மார்க் அட்டுன்னு வந்தது எங்கே வருதுன்னா நமக்கு சி தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறத கடைசியாக தூக்கி மீதி இருக்கிறத அப்படியே லைனாக எழுதிடுறாங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய என்ன கேட்குறாங்க, ஒரு ஸ்டாரு, ஒரு ஆச்சரியக்குறி ப்ளஸ் ஒரு கொஷின் மார்க், ஒரு டாலர் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி சீரிஸ் இது கண்டினியூஷன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடியது கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் இது. இப்போ என்னென்னு பார்க்குறீங்கன்னா, நமக்கு ஸ்டாருன்றது கடைசியாக எத்துமா எழுதுகிறாங்க, டாலருன்றது அப்படியே முன்னாடி கொண்டு வராங்க. அதே மாதிரி இது கொஷின் மார்க்கை மறுபடியும் இங்கே முன்னாடி கொண்டு வராங்க. ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் நான் இங்கே காட்டிருப்பேன் பாருங்கள். ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக போகுது, டாலருன்றது முன்னாடி வருது, மறுபடியும் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கொஷின் மார்க்கு முன்னாடி வருது, அப்படியே மீதி இருக்கிறது அப்படியே லைனாக எழுதிடுறாங்க. ஸோ கொஷின் மார்க்கு ப்ளஸ்ன்றது இருக்குது, அதை எதுவும் முன்ன பின்ன சேஞ்ச் பண்ணல, அப்படியே எழுதுகிறாங்க. மறுபடியும் பாருங்கள், அந்த ஸ்டாருன்றது முன்னாடி வருது, டாலர் சிம்பிள் பின்னாடி போகுது, ப்ளஸ்ஸு முன்னாடி வரப்போகுது, அப்படியே அந்த கொஷின் மார்க்கு ஆச்சரியக்குறி அப்படியே எழுதுகிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த டாலர் வந்து அதாவது 4th ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா டாலருன்றது முன்னாடி வரப்போகுது, ஸ்டாருன்றது பின்னாடி போகும்போது அந்த ஆச்சரியக்குறி முன்னாடி வரப்போகுது, அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு கொஷின் மார்க்கு அப்படியே எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இப்போது அடுத்து வரக்கூடியது ஆன்சருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாருன்றது முன்னாடி வரணும், டாலர் சிம்பிள் கடைசியாக போகணும், அப்புறமா அந்த கொஷின் மார்க்குன்றது டாலருக்கு பக்கத்தில் வரணும், ஸ்டாருக்கு பக்கத்தில் வரணும், மீதி இருக்கிறது அந்த ப்ளஸ்ஸும் ஒரு அந்த ஆச்சரியக்குறியும் ப்ளஸ்ஸும் அப்படியே எழுதணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு அந்த டயக்ராம் பேஸ் பண்ணி காட்டியிருக்கேன். ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வருது, டாலர் சிம்பிள் பின்னாடி போகுது, அந்த ஆச்சரியக்குறி மட்டும் இங்கே முன்னாடி எடுத்துகிட்டு வரோம், மீதி அந்த ஆச்சரியக்குறியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதுகிறோம். கொஷின் மார்க்கு முன்னாடி வருது, ஆச்சரியக்குறியும் ப்ளஸ்ஸும் அப்படியே எழுதுகிறோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகலாம். ஸோ அடுத்து வரக்கூடிய எண் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. C + Y, D + X + 1, E + W + 2, F + V + 3, அப்புறமா வந்து ஒரு டாட் வச்சு அங்கே கொஷின் மார்க் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ABCD அப்படியே நீங்கள் எழுதிடுங்க. ABCD வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 வேர்ட்ஸ் அப்படியே நீங்கள் எழுதிட்டிங்க அப்படின்னா Cக்கு +Y. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அப்படியே பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா C இருக்குது, அடுத்தது D இருக்குது, அடுத்தது E இருக்குது, அதுக்கப்புறம் F இருக்குது, அப்புறமா என்ன பாருங்கள் G வரப்போகுது. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா G வரக்கூடிய 3மே இருக்குது. ஸோ அப்போது எலிமினேஷன் பண்ண முடியாது. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா Y வருது, அடுத்தது X வருது, அடுத்து W வருது, V. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா U, V, W, X, Y. ஸோ அப்படியே கொஞ்சம் இது ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. அப்போ Vக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா U. ஸோ அப்போ நம்ம எல்லாமே எலிமினேஷன் பண்ணிவிட்டோம். ஆப்ஷன் D தான் கரெக்டு. ஏன்னா G வரப்போது U வரப்போதுன்னு தெரிஞ்சிட்டோம். ஸோ அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது 1, 2, 3 அப்படியே லைனாக ஆட் ஆகிட்டே வருது. ஸோ அப்போ இங்கே 4 தான் ஆட் ஆகணும். அப்போ G + U + 4. ஸோ இதான் ஆன்சர் நமக்கு. ஸோ லெட்டர் சீரிஸ் நம்ம பார்ப்போம். அங்கே உங்களுக்கு இதை விட நிறைய சம்ஸ் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 12 + ஒரு 3, 23 ஒரு ஸ்டார் ஒரு 6, 34 + ஒரு 7, 45 ஒரு ஸ்டார் 20. ஸோ அடுத்து இது என்ன வரும்னு கேட்டாங்களா. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான். ஏன்னா அப்படின்னா இப்போ பாருங்களேன், இங்கே 1, 2 + ஒரு 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 + 2 3. இங்கே வந்து ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்கிறதுனால 2 ஸ்டார் ஒரு 3, அப்போ 2 × 3 6. அங்கே 3 +ன்னு கொடுத்துருக்காங்களா.
அப்போ 3 + 4 7. அப்போ அங்கே ஸ்டார் சிம்பிள் வரதுனால 4 × 5 அப்படின்னா 20. ஸோ இப்போ அடுத்ததாக என்ன வரணும், 5 6ன்னு வரணும், ப்ளஸில் வரணும். அப்போ 5 ஒரு 6 ஆட் பண்ணோம்னா 11. அப்போ 56 ப்ளஸ் ஒரு 11. இதான் நமக்கான ஆன்சரு. ஸோ 2 வகுத்தல் ஒரு 3னா ஈக்குவல் டு 89. 3 ஒரு வகுத்தல் 4னா 8164. 4 வகுத்தல் 3 அப்படின்னா 6481. எனில் 1 வகுத்தல் 2 என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் இங்கே இருக்கிற நம்பராலே இதை வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, க்யூப் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கா, பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்னது 3. அப்போ 2 பவரில் 3 போடுங்க. இங்கே 3 இருக்கா, அதுக்கு பக்கத்தில் இருக்க 2 இருக்கா, அப்போ 3 பவர் 2. அப்போ 2 பவர் க்யூபு 3 பவர் ஸ்கொயரு. அப்போது இதுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 8. 2 க்யூப் பண்ணால் 8, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இங்கே பாருங்கள், இங்கே 3 4 இருக்கா, அப்போ 3க்கு பவரில் 4 போடுங்க. 3 பவர் 4னா 81ன்னு வரும். 4 பவர் 3 அப்படின்னா 64ன்னு தெரியும். இதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 இருக்கா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 3. அப்போ 4 பவர் 3னா 64, 3 பவர் 4னா 81. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே 1 2 இருக்குது. அப்போ 1 பவர் 2 அப்படின்னா 1 எவ்வளோ ஸ்கொயர் க்யூப் பண்ணாலும் 1 தான் வரப்போகுது. ஸோ அப்போ 1, அப்புறமா 2 பவர் 1 அப்படின்னா 2. அப்போ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ 235 = 38 மற்றும் 452 = 45. எனில் 345 என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இது என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் ஒரு 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ஆட் பண்ணிங்கன்னா 38. அதேமாதிரி 4 ஸ்கொயர் பண்ணி 5 ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 45ன்னு வரும். 3 ஸ்கொயர் பண்ணி 4 ஸ்கொயர் பண்ணி 5 ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 50ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுதான் நமக்கான ஆன்சர் 50. ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 8 - 5 × 4 = 44 மற்றும் 15 - 3 × ஒரு 3 = 48. எனில் 16 - 4 × ஒரு 5 = கொஷின் மார்க் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8 × 5 பெருக்குன்னா 40 + ஒரு 4 44 கரெக்டாக இருக்குது. அப்போ 15 × ஒரு 3 45ன்னு வருமா, 45 + ஒரு 3 48. அப்போ 16 × ஒரு 4 அப்படின்னு பெருக்குனிங்கன்னா வந்து ஸோ 64ன்னு வரும். 64ல் ஒரு 5, 64 + ஒரு 5னா 69. ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்த ஒரு சம் இதிலே பார்ப்போம். ஸோ கொடுக்கப்பட்ட எண்களில் இலக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்குள் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கும் பொழுது கிடைக்கும் தொகையில் எந்த எண்ணின் தொகை வந்து மிகச்சிறியதாக இருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு சீரீஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. 728, 412, 901, 632. இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெருக்கிறோம். இப்போ 2 × 7 × 2 × 8 பெருக்கிறோம். அதேமாதிரி எல்லாமே பெருக்கும்போது எந்த நம்பர் ரொம்ப சின்னதான ஒரு ரிசல்ட் கொடுக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 7 × 2 × 8 நம்ம அது பெருக்கணும் அப்படின்னா வந்து 112ன்னு சொல்லிட்டு போவோம். ஸோ 412 அப்படியே 4 × 1 × 2 பெருக்கணும் அப்படின்னா 8ன்னு வரும். 6 × 3 × 2 பெருக்கணும் அப்படின்னா 36ன்னு வரும். அப்போ 9 × 0 × 1, அப்போ 0 கூட எதை பெருக்கினாலும் 0 தான். அப்போ நமக்கு இதில் மிகச்சிறிய வேல்யூ அப்படின்னா இந்த 901 இதை பெருக்கும் போது தான் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், சம்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு இந்த டாப்பிக்கில் இருந்து. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்பர் சீரீஸில், அதாவது தர்க்க காரணவியலில் லாஜிக்கல் ரீசனிங் பேஸ் பண்ணி நம்பர் சீரீஸில் கேட்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் நெக்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறத பார்த்தோம், மிஸ்ஸிங் நம்பர் பார்த்தோம், ராங் நம்பர் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். இந்த சம்ஸ் மட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதுவே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இதை தாண்டி எல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க, எல்லாமே இதே மாடலில் தான் வரும். ஸோ குரூப் 4 ரொம்ப டைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா போன முறை குரூப் 4 கேட்ட கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சீரீஸை பேஸ் பண்ணி வந்ததில் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஸோ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் நம்பர் சீரீஸ்லேருந்து ஒன்று மிஸ்ஸிங் நம்பர் கேட்கலாம், இல்லை ராங் நம்பர்லேருந்து கொஸ்டின் எடுக்கலாம். நிச்சயமாக இந்த டாப்பிக்கிலிருந்து ஒரு கொஷின் கம்பல்சரியாக வரும். இந்த வீடியோஸ் மட்டும் பாருங்கள். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் மேக்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் கை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கேன்சலேஷன் பண்ணுறீங்க அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு கொண்டு வரும். அந்தளவுக்கு ஸ்பீடு இருந்தால் மட்டும்தான் ஜஸ்ட்டு 1 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்தில் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க.
ஸோ நம்ம எல்லாமே கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம் எல்லா டாப்பிக்குமே. ஸோ எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் வந்து பார்த்தோம்னா, நமக்கு ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எண் எழுத்து காரணவியல். ஸோ அதை பார்க்கலாம்.